HDMI ஆர்க்னா என்னன்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிவிஸ்ல சவுண்ட் சிஸ்டம்ஸ்ல எத்தனை HDMI போர்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் HDMI ஆர்க்குன்னு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்ப வர எல்லா சவுண்ட் சிஸ்டம்ஸ்லயும் HDMI ஆர்க் அவைலபிளா தான் இருக்கு. HDMI ஆர்க்ல ஆர்க்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படிங்கிறத ஆர்க்னு சொல்றோம். ஆர்க்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா ஒரு HDMI கேபிள் போதும் ஒரு ஆடியோ டேக்கர் பண்றதுக்கு. பேசிக்கா ஒரு HDMI ஆர்க்கோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டிவியோட செட்டாப் பாக்ஸை நம்ம ஒரு நார்மல் HDMI கேபிள்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா வீடியோவை ஆட்டோமேட்டிக்கா டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடும். ஆடியோ வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து டிவிக்கு போயிடும். இப்போ HDMI ஆர்க் போர்ட் யூஸ் பண்ணி நம்ம சவுண்ட் சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்க் போர்ட் என்ன பண்ணும்னா டிவில இருந்து ஆடியோவை சவுண்ட் சிஸ்டமுக்கு அனுப்பிடும். ஏன்னா செட்டாப் பாக்ஸ்ல இருந்து ஒரு செப்பரேட் கேபிள் யூஸ் பண்ணி சவுண்ட் சிஸ்டம் கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக ஆடியோ வந்து டிவில இருந்தே வந்துடும். அதுக்கு நம்ம செப்பரேட்டா தனியா கேபிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. HDMI ஆர்க்ல இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வயர்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிறது இல்லாம இந்த HDMI ஆர்க் யூஸ் பண்றப்ப ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கும், லேட்டன்சியும் ரொம்பவே நல்லா இருக்கும். HDMI ஆர்க் யூஸ் பண்றப்ப டிவி கனெக்ட் ஆயிருக்க டிவைஸ் வந்து ஆடியோ டிவைஸ் அப்படிங்கறத சென்ஸ் பண்ணிரும். ஒருவேளை பண்ணல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற கேபிள் ஆர்க் சப்போர்ட் கேபிளான்னு செக் பண்ணுங்க. டிவில இப்ப நான் காமிக்கிற செட்டிங்ஸ் வந்து எனேபிளா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. HDMI ஆர்க் பத்தி இப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரி மற்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வர வியூஸ்ல 99% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட வியூஸா தான் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.